பாவி அதை அவுக்குறேன்னு அவுத்து அது என்ன பண்ணிவிடுது, என் தலைக்கு மேலே கவுத்தை தூக்கி ஈத்துக்கிட்டு ஓடிச்சு பாரு. திட்டி இன்னொருத்த ஊழ்ந்துட்டேன். அது எனக்கு இன்னும் புரடியாக வலிக்குது. அந்த அவுத்த ஊழ்ந்துட்டான் முள்ளில். ஐயா உன்னை ஏற்று வந்த சந்திப்பில் ஐயா பள்ளத்தில் வானாயா உனக்கு மாறி அப்படின்னாங்களே அப்பா. சொன்னது சரியாக போச்சு அப்பான்னு நினச்சிக்கிட்டேன். ஓட்டுறேன். என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன். என்ன செய்யலாம்னு நினைக்கிற அதை சொல்ல. நான் என்ன செய்யலாம், இதை விட்டு கழியணும். இதை விட்டு எங்கே போகணும்? பழைய இடத்துக்கே போகணும். பழைய இடத்துக்கு போகணுன்னா ஒன்று அங்கே தாத்தா இருந்தால் போகலாம். அங்கே போகக்கூடாதுமே. அப்புறம் பழைய இடம், பழைய இடம் வேற, அங்கெல்லாம் போகக்கூடாதுடா. மடியில் வைய பார்க்கணும். இருந்துக்கிட்டு நெய் வர சொல்லு, நான் வர சொல்லு, அதெல்லாம் வாங்கக்கூடாது. இனிமேல் நமக்கு எந்த இம்மிஸும் கிடையாது. இந்த 2 நகை இருக்குது, இதை மூட்டை வாங்க மூட்டை கொடுத்துட்டு அது மூட்டு கொடுக்குற மாதிரி இருக்கணும்ல. அப்புறம் அதனால தான் இப்போ வாங்கிக்கிட்டே இருக்கேன். நான் பார்க்குறேன், சரியாக இருந்தால் பார்க்குறேன். சரியாக இல்லைன்னா ஒரு தலையை ஐடு வச்சுட்டு நகையை மூட்டு போடுறேன். சரி, மூக்க முடிஞ்சா மூட்டுக்குங்க, மூக்க முடியலன்னா போகணும். ஜமையாக கழிச்சிக்கணும். அப்போ ஒரு ஏக்கரை வச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். நம்ம தாங்க முடியாது. நம்மகிட்ட சத்து இல்லை, சத்து கிடையாது. இப்போ என்ன முடி எடுக்கிறது அறிவு இது இங்கே கலியூர்மலையில் போய் எடுக்கலாமா, திருப்பதி தான் போகணுமா? திருப்பதி தான் போகணும். அந்த மணி எவ்வளோ என்ன போடலாம், இந்த மணி ஏற்றதுனால போக முடியல. இப்போ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லையா? தீட்டு இல்லையா மணி ஏற்றுது? உடம்பங்காளியாக இருந்தால் தானே போகக்கூடாது. அதெல்லாம் சும்மா உடம்பங்காளியாவது இடம்பங்காளியாது, அதெல்லாம் தலைதேவசம் கொடுத்தா தாண்டா நினைக்கலாம். தலைதேவசம் கொடுத்தா தான் நினைக்கலாம். உர வச்சுக்கூடாது. நான் வேண்டல, நான் சும்மா நின்னேன். முடி எடுக்கலையாத்தான் இருந்தது. யார் மச்சானா? மச்சான். நான் முடி எடுக்கிறேன்னு வேண்டலப்பான்னு அவ்வளோதான். அதுவும் ஒன்றும் சொல்லல, நானும் ஒன்றும் சொல்லல. அது எப்போ சொன்னிச்சு? அது எப்போ கேட்டுது? இப்போ போனோம் பாரு முடி எடுக்க பாப்பாவுக்கு தான். அது இப்போ மணி சாவாத்துக்கு மின்குட்டி பாப்பாவுக்கலாமா? பாப்பா புள்ளியோ 2 அந்த குடும்பத்தோடு எடுத்தாங்க அங்கே திருப்பதியில். திருப்பதியில் எடுத்ததா? திருப்பதியில் எடுத்தது. மணி சாவாத்துக்கு முந்தியா போனாங்க? இன்னும் மணி சாவாத்துக்கு முந்தி தான். அதான் எப்போ? அதான் எந்த மாதம்னு தெரியல. இப்போ பாதி ஓடி இருக்கோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து 3ஆம் நாள் கூட ஆகலடா. இப்படிங்கிட்டு போகுது. இப்போ முளைச்சது தான் எல்லாம் இப்போ முளைச்சது தான். என்னடா இப்படி போகுதுன்னு நினச்சா எனக்கு சந்தேகம் பட்டு வச்சு. அப்பா நான் சொன்னது தப்பு, நான் வந்து முடி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ இப்போ அரியலூரில் போய்யா? திருப்பதியில் போய்யா அரியலூரில் போய்யா? திருப்பதி தான் போகணும். திருப்பதி எப்படி போவ? அங்கே படி ஏற முடியுமா? இல்லை, இந்த தீட்டு போகணும்டா. திருப்பதியில் நீ போக முடியுமாண்ணா? போய் தான் ஆகணும். அப்படி தான் எல்லாமே கொடுக்கும். என்ன படி ஏறுது திருப்பதியில்? ஏது படி 7 மைல் போகுது பஸ்ஸு. 7ஆவது மைல் போய் தலப்பை பிடிக்குது. பல 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 பலன்னு விடியுது. ஜனங்கள்லாம் இறங்குது. உடனே போகுது. போனால் வாட்சியை பிடிங்கிக்கிறான், கைலியை பிடிங்கிக்கிறான். கைலியவன் கைலியை பிடிங்கிட்டு போய் வாட்சி எடுத்து வந்து கட்டிக்க. கைலி கட்டிக்கிட்டு உள்ளே போகக்கூடாது, வாட்சி போட்டு போகக்கூடாது. வாட்சியை கொடுத்தவங்க தம்பிக்கு இதில் அனுப்பி வச்சு வாட்சி போயிட்டுதுன்னு முகத்தை பார்த்து சொல்லிவிட்டான். அப்பா கவலைப்படாத, கொடுத்துடுவேன், திரும்பி வரும்போது வாங்கிட்டு போ அப்படின்ட்டு. அதே போல் திரும்பி வரும்போது கொடுத்துட்டு. உன் தம்பி செத்து எத்தனை வருஷம் ஆகுது? உன் தம்பி செத்து எத்தனை வருஷம் ஆகுது?
ஒரு வருஷம் ஆகுங்க. ஒரு வருஷம் 10,000 கொடுத்தாச்சே. ம் விவசாயத்துக்கு போயிட்டு வந்தது தான் நான். உன் தம்பி செத்து எத்தனை வருஷம் ஆகுது? மணி செத்து எத்தனை வருஷம் ஆகுது? தம்பிக்கும் பிற்பாடு தான் மணி. ம் மணி செத்து என்ன மாதமாக தெரியலடா. ம் இதெல்லாம் கேட்டால் தெரியும். ம் மணிகணம் முண்டாட்டி தெரியும். ம் அப்புறம் இங்கே முடியெடுக்க போகிறதுக்கு சொல்கிறதுக்கு நீ தம்பியை சொல்கிற, ஆட்டுக்குட்டியை சொல்கிற, நீ திருப்பதி போய் எப்போ எடுக்க போகிற? வருஷம் திரும்பி நல்லா போகணும். திருப்பதிலாம் போக முடியாது. கலியூர் மாவையில் போய் அது நம்ம திருத்ததி வேண்டது. அது கலியூர் அது திருப்பதியில் உள்ளவரோட தம்பி தான் இங்கே. அதாவது கேட்கணும் அதை. ம் எப்போ எனக்கு நடக்க சத்து இல்லை, ம் உன் ஆலயத்தில் எடுக்கிறத ம் நான் இந்த ஆலயத்தில் எடுத்துக்கிறேன், நான் என்ன செய்யணுமோ செய்து போடுறேன் அப்படின்னு கேட்டு எடுன்னா எடுத்துக்கலாம். சரி அதை கேட்டு நான் முடிவு பண்ணு. அங்கே பொறுத்தவரை எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு ராம்படியும் போகுது. எங்கே இது இந்த பஸ்ஸு போகுது திருப்பதி 9 மணிக்கு. இதில் கோவிலில் இதில் ஏறுது இங்கேருந்து விமானத்தில். அதுக்குன்னு தனியாக வருது பஸ்ஸு. அதில் கட்டி இப்போல்லாம் பஸ்ஸுலாம் கரெக்டாக தனியெல்லாம் இல்லை. அது என்னமா அதிகமாக ஏற்ற மாட்டேங்கிறான், கச்சிதமாக அதிகிறான். அதில் ஏற்றி கொண்டுக்கிட்டு போனால் எதிர்த்தே கொண்டா ஒரு ஊரில் கொண்ட நிறுத்துறான். எல்லாம் எல்லோரும் அங்கே போடுறது இங்கே போடுறது எல்லாம் போயிட்டு வருது. ஒரு பில் அடிக்கிறான், எல்லாம் வந்துட்டேன் அப்படின்னு அதில் பில் அடிக்கிறதும். அப்புறம் தான் வண்டி எடுக்கலாம். வண்டி எடுத்துக்கிட்டு போனால் 7 மைல் இப்படி 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 நேராக போகல, இப்படி 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 கொதி கொதி கொடி தான் போகுது. நேராக போகல, போய் சன்னதியை போய் பிடிச்சி பெருமாள் இது திருப்பதியை ஒசக்காய் மலையில் ஏறிவிட்டு ஏறினதும் கிட்டு 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 கிட்டுன்னு ஜனங்களெல்லாம் இறங்கிச்சு. ஒருத்தன் நின்றுக்கிட்டு வாட்சியை பிடுங்குறான், கைதியை பிடுங்குறான், வேட்டி இல்லைன்னா போய் எடுத்துகிட்டு வந்து கட்டிட்டு போங்கிறான். வாட்சி போயிடணும்னு நினைக்காதீங்க வந்து வாங்கிட்டு போங்கிறான். அதே போல் கொடுத்துட்டான். போய் அங்கே போய் என்ன சின்ன மண்டபம் மாரி தான் இருக்குது. இந்த கோவில் பெருசாக கூட இல்லை, மண்டபம் மாரி தான் இருக்குது. அதில் இது தரான் ஒரு லட்டு மிச்சது லட்டு லட்டு லட்டு. அது என்னமோ எல்லாருக்கும் கொடுப்பான், எனக்கும் கொடுப்பான். வேம்பு 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 அவளுக்கு செந்திலா முருகன் பொண்டாட்டிக்கு கொடுக்கல. இந்த ஆத்தனூர் ஆளுக்கு என் அத்தை எனக்கு கொடுக்கல, அத்தை உனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது வாந்தாயா அப்படின்னா இந்தா இது ஒன்று எடுத்துக்க நீ அப்படின்னு. ஆனால் அத்தை அது உன்னோட பரிகாரம் போயிடும் வேண்டாம் அப்படின்ட்டான். அப்புறம் எல்லோரும் கிளம்பி வந்து அவள் சாதம் பண்ணாண்டா, நாங்கள் சாதம் கொண்டு போகல. என்னமோ ஒரு சோறு வாங்கிச்சு மருமோ வாங்கி தின்னுட்டு ஒரு பட்டு வாங்கிட்டு அப்பா கோவிலில் வந்து இது இதில் பஸ்ஸில் எல்லோரும் ஏறணும். ஏறினா ஒரு இடத்த தான் நிறுத்துகிறான். அப்புறம் எதுவும் கிடையாது, கும்மாளம் வந்து கும்பகோணம் அப்படிங்கிறான். அப்புறம் எல்லாம் இறங்குது. அது சைக்கிளோ வண்டியோ காரோ எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டு. அப்போல்லாம் வண்டி உண்டா? வண்டி இந்த இந்த ஆட்டோ எடுத்துக்கிட்டு அந்த வண்டி. இதாட்டம் வண்டிலாம் உண்டா? இதாட்டம் வண்டிலாம் உண்டாப்பா? அதெல்லாம் இங்கே காணாப்பா. இந்த வண்டிலாம் கேட்டுல இந்த குதிரை வண்டி இருக்கு பாரு, அதுதான் நிறையா கிடக்கு. குதிரை வண்டி அதுதான் பெரும்பாலும். பயணி பரங்கிப்பேட்டை இருக்கு பாரு, பரங்கிப்பேட்டையிலே அந்த வண்டி தான் குதிரை வண்டி. என்னமோ நாடாவது வீடாவது உலகத்தை பார்த்தா என்ன இருக்கு. நிற்கிறேன் காது படப்படப்படங்குது, நீ ஒரு சாமாத்தியமாக வச்சுக்கிட்டு போக மாட்டேங்கிற. வேண்டாம், மருமங்கிட்ட சொல்லுவோம். தேருமா காலு தேராதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு அந்தாண்டா போகிற கடிக்கு போகும். ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் நீ? காய்க்கவே கை கால் கை இல்லைன்னாலும் குண்டி அனுப்பிக்கணும்.
காலையில் ஒன்றும் கிடையாது. ம். ஆடுது அப்படியே. ரத்தமே இல்லை. கொஞ்சோண்டு ரத்தமா கொஞ்சோண்டு சலமா 2 கார்லேயும் எடுத்தது. அது எங்கே இருக்கும் ரத்தம்? அது இருந்தாப்புல அதான் இப்போ இந்த இது இன்னும் 2 மாதம் தான் முடிய போகுது. முடிச்சதுக்கப்புறம் அங்கே திருப்பதிலாம் போய் வர்றதுலாம் சாமானிய விஷயம். நம்ம கலியூர் மகளில் போய் அண்ணனுக்கு உனக்கு எனக்கெல்லாம் மொட்டை எடுத்துட்டு வந்துடும். அது சாமியை கேட்டு சொன்னாலும் போகலாம். நீ கேளு, சொல்லுதான் நான் பாரு. எனக்கு நடக்க நான் போடலப்பா, ஆ என் முடியை நான் கொடுக்குறேன். நான் எனக்கு நடந்து போக சத்து கிடையாது, ம் ஆனால் நான் இங்கே தாரேன், ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு என்னன்னு சொல்லு. அப்படி இல்லைன்னா திருப்பதி போகிற அப்படின்னு தான் மச்சான் நீ கூப்பிடு, போவோம் எல்லாரும். திருப்பதி போகிறது பெரிய மலை இல்லை தம்பி. ம் ஏறி உட்காந்தா அது பாட்டுக்கு போக போகிறது மாரி போகுது. ம் அலையில் ஒசக்க ஏறுது பாரு. அது அதான் இந்த வளைஞ்சி வளைஞ்சி போகுதுல்ல, அதில் எனக்கெல்லாம் தாங்கியும் இப்போ உனக்கெல்லாம் தாங்குமானான்னு தெரியல. என்ன ஒன்றும் பண்ணல. ம் நான் என்ன பண்ண? இப்போ இல்லை, அப்போ போனப்போ போயிட்டா, இப்போ போகணும்ல. அது என்னமா போகணும் இல்லை. ம் இப்போ ஏறும்போதும் ஒன்றும் இல்லை, இறங்கும்போதும் ஒன்றும் இல்லை. நான் எடுக்கிறேன், முழு எடுக்கிறேன்னு நான் வேண்டிக்கல. ம் மச்சான் தானே வேண்டிக்கிச்சு கேட்டு. வேண்டல, ம் மச்சான் கேட்கல. ம் இதே கேட்குது, திருப்பதியே கேட்குது, சாமியே கேட்குதுடா. ம் ம் நான் சொன்னேன், நான் முழு எடுக்கிறேன்னு வேண்டிக்கலப்பா, ஏதோ ஆலயத்துக்கு வரேன்னு தான் வேண்டிக்கிட்டேன். அப்படியே நம்பர் மருமகனும் ஒன்றும் சொல்லலை, நானும் ஒன்றும் சொல்லலை. வீட்டுக்கு வந்து மறா நாள் பார்த்தா வந்து 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 வந்தா கிளம்பி. அப்பயே எடுத்துருக்கலாம்ல திரும்பி மறுச்சு. அதான் எடுத்துருக்கலாம், மூளை தனமாக இருந்துச்சு. அப்பயே கருப்பாக தானே முடி இருந்துச்சு, ஆமாம். இப்போ வெள்ளையாக இருக்க. சரி போ, இது அவரோட சோதனை தான்ப்பா, நீ ஒன்றும் சோதிக்க வேண்டாம், நான் வந்து எடுத்துக்கிறேன். எப்போ வேண்டிக்கிட்டேன்? எப்போ வேண்டிக்கிட்டேன்? அப்பயே வேண்டிக்கிட்டேன். அப்பயே வேண்டி இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? வேறு ஒரு 6-7 மாதம் ஆகும். 6-7 மாதமா? மணி செத்தது எப்போ, அதை பற்றிக்க வச்சு தான் நம்ம. மணிக்கு 1000 கொடுத்தாச்சு, நம்ம கிளம்பிடலாம். அது தீர்த்தால தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா உடனே கிளம்பிடுவேனே. 1100 ரூபா வண்டியில் போடுறேன், வேண்டியிருக்கேன். என்ன நம்ம சால போகிறோம், நல்ல போய்தோட 6-7 மாதம் தான் அது அவன் தம்பி செத்து. தேவசம் கொடுத்தாச்சுங்கிறேன்ல, தலை தேவசத்துக்கு தாண்டா போயிட்டு வந்தவனா. அப்புறம் நீங்கள் எப்போ போனீங்க எதுக்கு திருப்பதிக்கு? தலை தேவசம் கொடுக்காததுக்கு முன்கூட்டியே நான் திருப்பதிக்கு போனது. தலை தவசம் கொடுக்காது முந்தைய நீ தம்பி முந்தையே போனது. தம்பி யாராவது போனீங்க? 6 பண்ணிக்கிற பாப்பா விட்டு எல்லாம் குடும்பத்தோட. நான் அண்ணன் நான்லாம் எங்கே இருந்தோம்? அண்ணன் அண்ணனும் நானும் எங்கே இருந்தோம்? கூட்டமாக நீங்கள் உங்களெல்லாம் நாங்கள் ஆச்சிட்டு போல. ஏன் அப்புறம் எங்களை எல்லாமே எப்படி போனீங்க? அது நான் முடிவெடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேனா? இல்லை சும்மாவே திருப்பதி போனோம் வரேன்ப்பா. சும்மாவே போனாலும் ஏன் எங்களெல்லாம் அழைச்சிட்டு போகாமல் எதுக்கு போனீங்க? அப்படின்னு வேண்டிட்டேன். எங்களெல்லாம் அழைச்சிட்டு போகாமல் எதுக்கு போனீங்க? அதான் போயிட்டேன். அதான் இப்போ 2வது. நான் போனது தப்பு. ஒரு கோவிலுக்கு போனால் குடும்பத்தோடு போய் குடும்பத்தோடு வரணும், அதுதான் பலம். எனக்கு தெரிஞ்சும், எனக்கு விவரம் தெரிஞ்சதுன்னு நீ போகவே இல்லையா? இங்கே தானே இருக்க. எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு எனக்கு இப்போ 33 வயசு ஆகுது. இப்போ போனது தான்டா. அதான் தான் திருப்பதிங்கிற நம்மதே நமக்கு தெரியாது. அதான் பஸ்ஸு வளைஞ்சி வளைஞ்சி போகுங்கிற, இப்படி போகுங்கிற. என்னமோ அதை போய் மிதிக்கணுங்கிற எண்ணம் இன்னும் இருக்குது எனக்கு. நான் என்ன பண்ணுவேன், இப்போ நான் போக போகிறேன், அது இல்லை இதோட சேர்த்துதான். திருப்பதினா திருப்பதி தான், சாமின்னா சாமியாக தான்டா, பணக்கார சாமி. திருப்பதி கலியூர் மகளில் அது விட்டில் இருக்கு, கள்ளம் கட்டிக்கிட்டு. அது அதிக, அதுவும் படம் தான். அப்புறம் அதுக்கு தானே ஆடு மாடு கோழி நெல் எல்லாம் கொண்டு போய் போடுவேன், அதுதானே பெருசாக பேசுவேன். கதே பெருமாள் கேட்டது வரோம். பூமியில் முளைச்ச பூண்டு முதலாக எனக்கு தேவை.
எனக்கு சொத்து பத்து வேணும். மரம் மட்டை இதுதான் எனக்கு. திருப்பதியில் உள்ளது திருப்பதி எனக்கு பணக்காராட்சி, எனக்கு பணம் தான் பெருசு அப்படின்ட்டு. கலியபெருமாள் இது சாமநாதசாமி கோவில் எனக்கு எதுவும் பெருசு கிடையாது. சாமநாதசாமின்னா அது அதிகம் சாமிமலை எனக்கு எதுவும் தேவை கிடையாது. எனக்கு அன்னதானம் தான் எனக்கு பெருசு. என் சன்னதியில் அன்னதானம் போடுவோம் அப்படின்ட்டு. அது அப்போ கத்திய எல்லாம் அப்போ போடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. அரை கூட 60 நாளும் சோறு. கல்யாணம் காது குத்தி அது இது நொட்டு நொசுக்கு எல்லாம் அங்கே தான் நடக்குது. அது சோறு தான் இதுக்கு பெருசு. அது சாமநாதசாமிக்கு. இப்போ எந்த சாமி வந்து திருப்பதிக்கு அடக்கம் தான்டாப்பா. வைத்திய பொருட்களாம்டா பணம் அப்படியே கிடக்கு, சில்லறையாக கிடக்கு. 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா தாள் கிடையாது, அதெல்லாம் சில்லறை தான். வேணுங்கிறது ஒரு புட்டி பொறுக்கலாம். ஏதாவது பொறுக்கிட்டு வந்தியா? ஏதாவது பொறுக்கிட்டு வந்தியா? அது சொல்ல மறந்தாவே அதுதானப்பா, தொடக்கூடாது. அது அப்படி கிடக்கிறதுனால தான் கிடக்கு. ஒன்று கெடுல அது பாட்டு இறஞ்சி கிடக்கு, சில்லறை தான், தாளுலாம் கிடையாது. இதான் திருப்பதி ஒரு சிறந்த சாமி தான். திருப்பதி போகுமா கலியூர் மகளுக்கு போகுமா? கேட்டு தான்டா. அதை கேட்டு என்னன்னு முடிவு பண்ண. நான் எனக்கு நடக்க சத்து இல்லை. நீ கேட்டு என்னன்னு சொல்லு, அதுக்கு இருந்தாலும் போய் முடி எடுக்கும். இல்லை திருப்பதியே நீ போகணும்னு சொன்னீங்கன்னா அங்கேயே போய் எடுக்கும். நாங்கள் குடும்பத்தோடு பாருவோம். குடும்பத்தோடனா நீ நான் அண்ணா 3 பேரும் தான் முடியா? 3 பேர் தான் வரும். 3 பேரும் தானே வேணுண்ணா? குடும்பம்னா சிறுசு சத்தியமாக இருக்கேன் நான். அப்புறம் இதை சேர்க்கக்கூடாது. மும்மூடி கண் படைச்சவங்க தான் பார்க்கணும். சரி, நான் எருவை கொண்டு போய் கொட்டிட்டு வரேன். இல்லை மும்மூடி இப்போ சொல்லி வருது அப்படி 7 மலைக்கு கீழே இருந்து தண்ணி வசக்க வருது. சந்தூருக்கு குடிக்க முடி எடுத்து முடிஞ்சு போச்சுன்னா ஒரு பயிர் கொடுக்குறான். முடிஞ்சு போச்சுன்னு தச்சுட்டு வர்றோம். 4 சிறைகளையும் 4 குமிழி ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள அந்த குளம் நொம்பி போகுது. ஒரு 10 போலீஸ் நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறான், வச்சுட்டு போகக்கூடாது, சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது, சவுக்காரம் போட்டு குளிக்கக்கூடாது, குளிக்கணும், முழுவணும், துணிமணியை கசக்கணும், எடுத்துக்கிட்டு அழகாக வெளியே வரணும். சோப்புக்கு இதெல்லாம் ஒன்று போடக்கூடாது அப்படின்னு கண்டிக்கிறான். அதே போல ஜனங்க குளிக்கிறதோடு சேர்க்கிறோம். குளிச்சு கரையிறதுடா, எங்கே பிடிக்கு போனோம் விசைய ஒரு 1 மணி நேரத்தில் கறந்துக்கிட்டு விட்டுருது தண்ணி. இந்த தண்ணி மறுபடியும் வசக்கா ஏறுது இறங்குது, இறங்குது. கண்படைச்சவங்க தான் திருப்பதியை போய்